இன்னைக்கு எபிசோட்ல முத்து குடிச்சிட்டு வந்திருக்கிறதால விஜயா அவனை திட்டுறாங்க. இவ்வளோ நாள் இதெல்லாம் விட்டுட்டு தானே இருந்த, இப்ப என்னாச்சுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. நீ அப்போ பேசினது மனசு வலிச்சதுப்பா, அதான் குடிச்சிட்டு வந்தேன்னு முத்து சொல்றான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, நான் செய்யறேன். ரூம் கட்ட காரை வித்து கூட காசு தரேன்னு சொல்றான். நான் யாரு என்ன கேட்டாலும் செய்வேன். இன்னைக்கு என் அப்பா ஒண்ணு கேக்குறாரு, அதை என்னால செய்ய முடியலன்னு சொல்றான். மனோஜ் பேசினதையும் நினைச்சு அழுகுறான். என் அப்பாவுக்காக தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன், அவர் இருக்க வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். அப்பா இல்லைன்னா இந்த வீடு இருக்க திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன்னு சொல்றான். முத்து பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலையும் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அவன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருந்தா இப்படி பேசியிருப்பான். எல்லாரும் சேர்ந்து அவன் மனசை காயப்படுத்திட்டீங்கன்னு விஜயா கிட்ட சொல்றாரு. வீட்டுல காலையிலேயே யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் யாரு பூஜை பண்றாங்கன்னு போய் பாக்குறாங்க. முத்து தான் பூஜை பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா பாட்டெல்லாம் பாடுறான். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, நேத்து கொஞ்சம் ஓவரா போயிட்டேன், மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்றான். இந்த ரூம்னால தானே இங்க பிரச்சனை வருது, அதுதானே உன் மனசை கஷ்டப்படுத்துது, இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்றான். அதுக்கு மனோஜ், ஏன் நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு வெளில போறீங்களான்னு கேக்குறான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.